ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் வந்து பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, மனோகரை நினச்சிட்டு போன அந்த டாக்டர் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அவங்க ரொம்ப நல்லவராக இருந்ததுனால மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது, இல்லை நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இதுக்கான பாவத்தை கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, அதனால் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே வித் ப்ரூஃபோட வந்து சொல்றாரு அந்த டாக்டர். இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இப்போ ஒருத்தவங்க ரொம்பவே வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வந்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வந்து ஒரு நன்றி கடனுக்காக அந்த டாக்டர் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கடனுக்காக இவர் பண்ணாரு. ஆனா வந்து பண்ணிட்டாரு. அப்போதைக்கு பண்ணிட்டாரு. எல்லார்கிட்டயும் பொய்யும் சொல்லிட்டாரு. ஆனா, அவரால நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. என்னென்னமோ வந்துட்டு அவருக்கு ஆகுது. அதெல்லாம் பார்த்து பிள்ளைங்கலாம், "ஏன்பா இந்த மாரி இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்ற மாரி அவங்க பிள்ளைங்க கேட்கும்போது, "இல்லம்மா, நான் இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் தர்மத்த மட்டும் தான் வந்து பின்பற்றியிருக்கேன். ஒரு நாள் பொய் சொன்னது கிடையாது. லஞ்சம் வாங்குனது கிடையாது. அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா, ஒரு நன்றி கடனுக்காக நான் வந்து பொய் சொல்லிட்டேம்மா." அப்படின்ற மாரி அந்த டாக்டர் அவங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, "அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்துட்டு பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ வந்துட்டு நீ அவங்களுக்காக பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்க மனசாட்சிக்கு ஏத்த மாரி நீங்க போய் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட உண்மைய சொல்லிடுங்கப்பா. இல்லன்னா வந்து அந்த அந்த விஷயமே உங்கள வந்து கொன்னுடும். உங்கள எங்களால இந்த மாரி பார்க்க முடியலப்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க போய் உண்மைய சொல்லிடுங்கப்பா. இந்த மாரி இதனால தான் நான் சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுங்கப்பான்னு சொல்லவுமே, "உண்மையாவாம்மா சொல்றேன். நான் சொல்லிடவா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அவரு அந்த இடத்துல குழந்த மாரி ஆயிட்டாரு. அவங்க பொண்ணு தான் வந்து அவருக்கு அப்பா மாரி பேசிட்டு இருக்கு. ஏன்னா, அவரு அதே யோசிச்சு யோசிச்சு சாப்பிடுறதே கிடையாது. ஐயோ! நம்ம பொய் சொல்ட்டோமே! இதனால ஏன்னா டாக்டர் பொய் சொன்னா என்னென்னமோ நடக்குங்க. பல விளைவுகள்லாம் வரும். நெறைய தப்பு நடந்திருக்கு. நெறைய கொலைகள் நடந்திருக்கு. அதனால நம்ம ஒரு கொலை பண்றதுக்கு சமமான ஒரு வேலைய பண்ணிட்டோமே! கொலை பண்ணா எப்படி மனசு குற்ற உணர்ச்சியா இருக்குமோ, அதுபோலவே இருக்கு அவருக்கும். ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு. இல்ல நம்ம இப்படியே இருந்தா சரி வராது. நம்ம இங்கேருந்து இப்போ உண்மைய சொல்லிடணும் அப்படின்னு அவங்க பொண்ணு சொன்னனால, உடனே வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மல்லிக்கு கால் பண்றாங்க, எடுக்கல. அந்த இதில வந்துட்டு விஜய் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் நம்பர். ஃபோன் போட்டு, இந்த மாரி நான் டாக்டர் பேசுறேன். என்ட்ட தான் வந்து செக்கப் வந்தாங்க உங்க ஒய்ஃபு. அத பத்தி நான் வந்து ஒரு முக்கியமான தகவல உங்ககிட்ட சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன தகவல்?" அப்படின்ற மாரி கேட்க, இங்க என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட சவால் விட்டுட்டுருக்கா இந்த ரேணுகா. "என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இங்க இருக்கேன். இல்லன்னா வந்து நான் இருக்க மாட்டேன். போயிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டுருக்காரு ரேணுகா. அந்த சமயத்துல இந்த மாரிலாம் வந்து அந்த அந்த டாக்டர் சொல்லவுமே, "என்னாச்சு சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல உங்கள நேர்ல பார்த்தா சொல்ல முடியும். வாங்க." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "சரி நான் வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வந்து வர்றாரு. வந்ததுமே, அங்க ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான். மல்லிக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வந்து விஜய்க்கு கோவம் வந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியும். அதனாலவே வந்து செம காண்டுல இருந்தாங்க நம்ப மல்லி. அந்த சமயத்துல அந்த டாக்டர் ஃபோன் போட்டு, இந்த மாரி "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். உடனடியா இப்ப கிளம்பி வாங்க." அப்படின்ற மாரி கூப்பிடவுமே, விஜய் போறாரு. போனாரு அப்படின்னா, பல அதிர்ச்சி தகவல்லாம் விஜய்க்கு காத்துட்ருக்கு. "சொல்லுங்க டாக்டர்" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரொம்பவே மன்னிச்சிடுங்க. சில காரியத்துக்கு உட்பட்டு தான் நான் இந்த மாரி மோசமான இதெல்லாம் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன டாக்டர் நீங்க சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல டாக்டர். எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு, நம்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. வந்து செக் பண்ணதுல, நான் வந்து இந்த மாரிலாம் சொன்னேன். ஆமா சொன்னீங்க. ரேணுகா அப்படிதான் இருக்கா. அதனால நீங்க சொன்னீங்க. அதுக்கு இப்ப என்ன டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, சாரி மிஸ்டர் விஜய். உங்க ஒய்ஃப் நல்ல பூர்ண ஆரோக்கியத்துடன் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்ல, என்ன டாக்டர் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லவுமே, இல்ல உண்மையா தான் சொல்றேன். ஏன் அப்போ ஒரு மாரி, இப்போ ஒரு மாரி பேசுறீங்க அப்படின்ற மாரி கேட்குறாரு விஜய். அதுக்கு தான் அந்த டாக்டர் சொல்றாங்க, ஆமா நான் மாத்தி பேசுறேன், ஒத்துக்கிறேன். அதுக்கு காரணம் எனக்கு ஒரு ஃபோன் வந்து பிளா ஒரு எல்லாத்தையும் நடந்தத சொல்றாங்க. அந்த டாக்டர் பிளாக்மெயில் பண்ணது, விஜய் அந்த டாக்டர் இந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க.
விஜய் அப்படியே மிரண்டு போயிட்டாரு. விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. எது உண்மை பொய்ன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு. சரி, அப்போ உண்மையை சொல்லாத நீங்கள் ஏன் இப்போ உண்மையை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யாரோட டாக்டர் விஷயத்துலையுமே நான் பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்துனது கிடையாது, லஞ்சம் வாங்கினது கிடையாது. நான் வந்து ஒரு நேர்மையான டாக்டராக தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ நான் வழி தவறி போனதுனால என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்படி இருக்கும்போது என் குழந்தைங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட போய் சொல்லிடுங்கப்பா, உங்களோட நிம்மதி முக்கியம், எங்களுக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு என் பிள்ளைங்க தான் சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்கா. அப்போ தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தென்படுது. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதனாலே வந்து இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. என்ன ஆக போகுது, என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் அதை பார்த்து ரொம்ப வந்து மிரண்டு போயிட்டாரு. என்னடா இது இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து ஷாக்கில் இருக்கார். அப்போ மல்லி சொன்னது தான் உண்மையா, அப்போ நம்ம மல்லியை தப்பாக நினச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தில் மூழ்கி போய் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. எந்த மாதிரிலாம் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே தாங்க ரேணுகாவுக்கு ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ரேணுகா வந்து செம பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கா. என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.